வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்ட் டிட்பிட்ஸ். டிசம்பர் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே அமெரிக்கா கடைகள்லாம் ரொம்பவே களை கட்டி இருக்குது. கிறிஸ்மஸ் வந்துடுச்சு இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் வந்து ஜனங்க கூட்டம் அலமோதுது. எல்லா கடையிலையும் எல்லா நாளும் பார்த்திங்கன்னா கச்சன்னு கூட்டமாக இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் சேல் ஆகிட்டே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய விற்று போச்சு இந்த வருஷம். ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து சீக்கிரம் காலி ஆகிட்டுருக்கு திங்ஸ் எல்லாம். போன வருஷம் மூடி இருந்தது, யாராலையும் செலிப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே பார்த்திங்கன்னா நிறைய ஷெல்ஃப்ஸ்லாம் காலியாக இருக்குது. ட்ரீ எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. யூஸ்வலாக நிறைய இருக்கும். லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நிறையவே காலியாக போச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது போல இருக்குது. இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரீயில் வந்து ஆர்னமெண்ட் அப்படின்னு தொங்க விடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான ஆர்னமெண்ட் தொங்க விடுவாங்க. ஸோ அதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பொருட்கள் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கிஃப்ட்டு ரேப்பர்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ் டைமில் நிறைய ஃபேமிலிஸில் இருக்க எல்லாருக்கும், சொந்தக்காரங்களுக்கெலாம் கூட கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும். ஈவன் ஒர்க்லலாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க, பார்ட்டிஸ் வைப்பாங்க, கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னால ஆர்னமெண்ட்டு. இந்த பீகாக் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அனிமல்ஸாக வந்து தொங்க விடுவாங்க. அவங்களுக்கு அனிமல் லவ்வர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தொங்க விடுவாங்க. சில பேருக்கு பெட்ஸ் பிடிக்கும். பூனை பிடிச்சோம்னா பூனையிலே டிஃப்ரெண்ட்டான பூனைகள் தொங்க விடுவாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கி தொங்க விடுவாங்க. அந்த ட்ரீயை டெக்கரேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் தொங்க விடணும் நான் அப்புறமா வந்து உங்களுக்கு ட்ரீ எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். கிஃப்ட் ரேப் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கம்பெனியில் இல்லை ஸ்கூல்ஸ்லலாம் கூட பார்த்திங்கன்னா பார்ட்டிஸ் வச்சு கிஃப்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு வைப்பாங்க. ஸோ எல்லோரும் பரிசு பொருட்களை பரிமாற்றம் செய்வாங்க. அப்போ ரேப் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. இது என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ரீக்கு மேலே வந்து வைப்பாங்க. ஸ்டாரோ இல்லை ஏஞ்சல்ஸோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஸ்டம். சில பேர் ஸ்டார் வைப்பாங்க, சில பேர் ஏஞ்சல்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கான பொருட்கள் தான் இதெல்லாம். இந்த பரிசு கொடுப்பாங்க. நிறைய சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு ட்ரீ கடியில் கிஃப்ட்டு வச்சுருப்பாங்க கிறிஸ்மஸ் அப்போது. இப்போ வீட்டுக்கு எல்லோரும் வரதுனால எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை எண்டு கடைலாம் இல்லை, ஒரு எக்கானமி கடை தான். இது வந்து ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்கிங்ஸ் வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இந்த ஃபயர் பிளேஸ்க்கு மேலே தொங்க விடுவாங்க. அதுக்குள்ளே வந்து குட்டி கிஃப்ட்டு நிறைய ஸ்டாக்கிங் ஸ்டஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி கிஃப்ட்ஸ் போட்டு அவங்களுக்கு அதை தொங்க விடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும். இது எல்லாமே கிஃப்ட்டுக்கான தேவையானது தான். பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது பார்த்திங்களா. ஏன்னா அவ்வளோ கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அதனால கடைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு பண்ணி கிஃப்ட் வாங்குவாங்க. இதெல்லாம் கிஃப்ட் கார்ட்ஸு, கிறிஸ்மஸ் கார்ட்ஸு, நியூ இயர் கார்ட்ஸு. இப்போல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்சனலைஸ்ட் கார்டு போடுவாங்க. காமனான கார்ட்ஸும் உண்டு. எல்லாமே டெக்கரேஷன் பொருட்கள் தான் பார்த்திங்கன்னா. ஏன்னா வீடை வந்து இது அவங்களுக்கு ஒரு பெரிய பண்டிகை. நமக்கு எப்படி பொங்கல் தீபாவளியோ அது மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. நிறைய பேர் சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. ஸோ இவ்வளோ போடும்போது சாக்லேட்ஸ் இல்லாமல் எப்படிங்க? இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ணுவாங்க. சாக்லேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க. பசங்களாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாக்லேட் கொடுப்பாங்க. கேக் பண்ணுவாங்க. இது ஜிஞ்சர் பிரெட்டு பண்ணுறது, அந்த மாதிரி குக்கீஸ் வச்சு பேக் பண்ணுவாங்க. நம்ம எப்படி அதிரசம் முறுக்கு பண்ணுறோமோ அவங்கள வந்து கேக் பேக் பண்ணுவாங்க. அதோட மோல்டு தான் இதெல்லாம். கேக்கு கிறிஸ்மஸ் தீம்லேயே இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தீம் தான். சாக்லேட்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தீமில் ரேப்பர்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே ஸ்பெஷாலிட்டி மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் நிறைய இருக்கும். விதவிதமான பாக்ஸஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக என்ன கொடுக்குறது அப்படின்னு தெரியலன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க, ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஸ்வீட் கொடுக்கறதுக்கு பதில் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் குக்கி டப்பா டின்னுவாங்க. ஏன்னா குக்கிலாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் டின்னில் போட்டு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். ரெண்டாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிலாம் வச்சா அதுக்கு பிளேட்டெல்லாம் வேணும் இல்லையா, அதனால சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி எக்கானமி. சில டைமில்
பிளேட்டெல்லாம் கழுவிட்டு இருக்க முடியாது. வீட்டில் கூப்பிட்டா நல்லா பிளேட்டிங்லாம் போடுவாங்க. இதை வந்து சும்மா பார்ட்டி வைக்கும்போது சிம்பிளாக யூஸ் அண்ட் த்ரோ. சில அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மலாம் இந்த காலத்தில் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டோம் இல்லையா பிளேட்டெல்லாம். அதனால் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு பேப்பர் பிளேட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இன்னும் பிளேட்டுக்கு வந்து ப்ராப்பர் டின்னர் பிளேட்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மெலமைன் பிளேட்ஸ் சும்மா டெக்கரேட்டிவ்காக சும்மா அந்த தீம்க்கு அந்த வருஷம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஷேப்ஸில் இருக்குது. இந்த மாதிரி பிளேட்ஸு, அப்புறம் அது மாதிரி கேக் வைக்கிற ஸ்டாண்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிறிஸ்மஸ் தீமில் இருக்குது. இதுலேயே இன்னொரு கடை இருக்குது, ஹைஎண்டு கடை. அந்த கடைக்கு நான் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கிறிஸ்மஸ் ஸ்வெட்டர்ஸ், அக்லி ஸ்வெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்மஸ் பார்ட்டிஸ்லாம் இருந்தால் ஒர்க்லேயோ ஸ்கூல்லேயோ எனி பிளேசஸில் பார்ட்டிஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ், தீம்டு ஸ்வெட்டர்ஸ் போட்டு போவாங்க. கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ மென்னுக்கான கிஃப்டெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க எவ்வளோ வெரைட்டியில் ₹1 ஆரம்பித்து ₹100 வரைக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இது என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. நான் இன்னொரு சூப்பரான ஒரு கடைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.